அவர் பேச பேச அவர் ஹிந்திக்காரன்னு ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்திக்காரனை வெட்டணுன்ற நோக்கத்தோடவும் அந்த பசங்க போல. ஆனால் வெட்டிட்ட பிறகு வம்பெழுத்துட்ட பிறகு அவர் இந்திக்காரன்னு தெரிஞ்ச உடனே கூடுதலாக 2-3 வெட்டு விழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா இயல்புலேயே நம்மக்கிட்ட ஒரு இது என்னென்னா, மைக்ரண்ட் லேபர்ஸை நாம் இந்த சமூகம் ஒழுங்காக நடத்தலை. அதை நம்ம ஒரு உண்மையாக சுயவிமர்சனமாக ஒத்துக்கிட்டு தான் நம்மளுடைய இல்லை ஆனால் அது பொதுப்படையாக நம்ம அதை சொல்லிட முடியுமா? ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்வது போல் நிகழ்வுகள் நடக்குது, ஏளனமாக பார்க்குற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் பொதுப்படையாக அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களே தமிழ்நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக உணர்றோம் அப்படிங்கிறத அவங்க என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் சில டேட்டாஸ்லாம் விட்டுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்குது, முதல்ல அதை அக்னாலேஜ் பண்ணுவோன்றேன். நான் நடக்குதுன்னு தான் நானும் சொல்கிறேன். நடக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட பொதுப்படையாக இப்படி ஒரு இது இருக்குதுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு 2-3 சின்ன பசங்க கூட ஒரு தள்ளு வண்டியில் பானிபூரி விற்கிறவரை அணுகிற விதமே எப்படி இருக்குது. நீங்கள் இதுவே ஒரு தமிழ் பேசக்கூடியவரையோ இல்லை இந்த ஊருக்காரரையோ அப்படி அணுக மாட்டாங்க. அப்படி அணுகிறதில்ல. பசங்களை நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்டேருந்தே நம்ம எடுப்போமே.